Hi friends, this is Ayappan Kandaswamy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arduino போர்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சென்சார் பற்றி பார்த்தோம். இப்போ Arduinoவோட கனெக்ட் பண்ணக்கூடிய Arduinoவோட இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலே பற்றி பார்க்க போகிறோம். ரிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ், அதாவது பவர் இன்புட் பவர் அவுட்புட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிவைஸ். இந்த ரிலேல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் சேனல் ரிலே. இது 2 சேனல் இருக்குது, 4 சேனல் இருக்குது, 8 சேனல் ரிலே வரைக்கும் இருக்குது. நமக்கு எத்தனை கனெக்ஷன் தேவையோ எத்தனை அவுட்புட் தேவையோ அதுக்கு தக்கன ரிலே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிலே எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம், ஆட்டோமேட்டிக் லைட்டிங் சிஸ்டம் ஃபார் ஹோம், அப்புறம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதாவது சென்சார் டிடெக்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த ரிலே யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் சிங்கிள் சேனல் ரிலே பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த சிங்கிள் சேனல் ரிலேல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 இன்புட் பின் இருக்குது, 3 அவுட்புட் பின் இருக்குது. இந்த 3 இன்புட் பின் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. அந்த 3 இன்புட் பின்னில் எஸ்ன்னு ஒன்று இருக்குது. எஸ் அப்படின்றது சோர்ஸு, அதாவது Arduino பின்னு. அப்படி இல்லைனா Arduinoலேருந்து அவுட்புட் எடுத்து இதில் இன்புட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நூடு எம்சியூலேருந்து அவுட்புட் எடுத்து எந்த டிவைஸில் இருந்து நம்ம எந்த எம்சியூலேருந்து அவுட்புட் எடுத்தாலும் அதை இந்த சோர்ஸ் பின்னில் தான் இன்புட் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ்ன்னு இருக்குது. இது விசிசி, அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ். Arduinoலேருந்து எடுத்தோம் அப்படின்னா விசிசி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா 5 வோல்ட் 3.3 வோல்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா விஇன் கொடுக்கலாம். அதே மாதிரி மைனஸில் ஜிஎன்டிலேருந்து டேரெக்டாக கொடுத்துடலாம். இப்போ இந்த ரிலே வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதாவது ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்சரிங் சென்சார் இருக்குல்ல, அந்த சாயில் மாய்ஸ்சரிங் சென்சார் வச்சு ஒரு மோட்டாரை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண வைக்கிறது. அந்த மோட்டார் 12 வோல்ட். ஆனால் Arduino போர்டில் 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்மளோட 5 வோல்ட்டுக்கு மேலே ரிலே கனெக்ட் பண்ணும்போது டேரெக்டாக பவர் சப்ளை, அதாவது 12 வோல்ட் அடாப்டரை மோட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மலி அதாவது சென்சார் ஆக்டிவேட் ஆனால் மோட்டார் ஆன் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ஸோ 12 வோல்ட் பவரை நம்ம Arduinoலேருந்து டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ 12 வோல்ட் அடாப்டரை அந்த மோட்டருக்கு கொடுக்கறதுக்கு இந்த ரிலே வேணும். ஸோ டேரெக்டாக கொடுத்தா நம்ம ஓட வச்சிடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம கோடிங் பிரகாரத்துப்படி ரிலே ஆக்டிவேட், அதாவது ரிலே நார்மலி க்ளோஸாக இருக்கும். நார்மலி க்ளோஸ்னால் சென்சார் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ரிலே நார்மலி க்ளோஸாக இருக்கும். அதாவது இந்த ரிலே பின்னில் அந்த நட்டு மாட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சரி அந்த ஸ்க்ரூ மாட்டிருக்காங்கல்ல, அந்த ஸ்க்ரூ மாட்டிருக்கிறதுல சென்ட்ரலில் இருக்கிறது பவர் பின்னு. இந்த சைடு அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ். அதில் நீங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு 5 வோல்ட் ரிலே மோடியூல் பின் டயக்ராம் போட்டிங்கன்னா விச் ஒன் இஸ் த நார்மலி க்ளோஸ், விச் ஒன் இஸ் த நார்மலி ஓப்பன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலி க்ளோஸில் தான் அது இருக்கும். நார்மலாக அதாவது இந்த ரிலே நார்மலாக பவர் சப்ளை க்ளோஸில் இருக்கும். பட் சென்சார் ஆக்டிவேட் ஆகி அதாவது சாயில் மாய்ஸ்சரிங் சென்சார் எதுக்கு ஒர்க் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது சாயிலோட மாய்ஸ்சர் லெவல், அதாவது ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சென்சார். ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சென்சார் ஆக்டிவேட் ஆகி அது Arduino போர்டை மென்ஷன் பண்ணி Arduino போர்டிலேருந்து ரிலே மென்ஷன் ஆகும்போது ரிலேயோட அந்த நார்மலி க்ளோஸில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலி க்ளோஸில் இருக்குது. when sensor activate is the open, then ஓப்பன் ஆகும்போது அந்த நெகட்டிவ் அந்த மோட்டார் கிடைக்கும். பாசிட்டிவ் ஆல்ரெடி 12 வோல்ட் மோட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த நெகட்டிவ் பவர் சப்ளை கிடைக்கும் போது மோட்டார் ரன் ஆகி அங்கே போயிடும். அதே மாதிரி சென்சார் ஆக்டிவேட் இல்லை அப்படின்னா, அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அது Arduino போர்டுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த Arduino போர்டு ரிலேக்கு மென்ஷன் ஆகும். ஸோ நார்மலி க்ளோஸில் வச்சிடும். ஸோ சென்சார் ஆக்டிவேட் ஆனால் நார்மலி க்ளோஸ் ஆகும். இது நார்மலி ஓப்பன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட் நான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரிலே நார்மலாகவே அதாவது பவர் சப்ளை போய்கிட்டே இருக்கும். ஆனால் தேவைப்பட்டால் மட்டும் அது நார்மலி க்ளோஸ் ஆகும். இதுக்கு கரண்ட் சென்சார், கரண்டோட லெவலை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு வீட்டுக்கு கரண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத கரண்ட்டை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கரண்ட் சென்சார் வைக்கும்போது இதில் நார்மலி ஓப்பனே நம்ம வச்சிருப்போம். நார்மலி க்ளோஸ் வைக்க முடியாது, ஏன்னா கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு ஒவ்வொரு டைம் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நார்மலி ஓப்பனில் தான் வச்சுருக்கணும். ஸோ இந்த ரிலே பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே மாடியூல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரிலே வந்து நான் வச்சிருக்கிற ரிலே வந்து எல்இடி மட்டும் தான் இருக்குது. ஸோ எல்இடி வந்து இந்த எல்இடி வந்து நார்மலி ஓப்பன் ஆகும்போதும் நார்மலி க்ளோஸ் ஆகும்போதும் பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும், அதாவது சவுண்ட் கொடுத்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அதே இது ஓல்டு மாடலில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்புறம் க்ரீனு ரெண்டு எல்இடி பல்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எல்இடி பல்ப் ரெட் ஆன் ஆகிருந்தோம்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும். நார்மலி க்ளோஸில் கொடுத்துருந்தோம்னா அது க்ளோஸில் இருக்கும். அதே இது நார்மலி ஓப்பனில் கொடுத்தோம்னா ரெட் ஆன் ஆகிருக்கும். அதே இது நார்மலி க்ளோஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது க்ரீன் ஆன் ஆகும். அதாவது ஆப்போசிட் ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த லைட் வந்து ரெட்டு க்ரீன் ரெண்டுமே சேர்த்து தெரியும். இதுதான் ரிலே ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐயப்பன் கந்தசுவாமி.